அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பழனி முருகன் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் பார்த்தீங்கன்னா, வாழ்ந்து மறைந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா, வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா, வாழ்ந்த காலத்தில் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த பதிவில் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா, கணக்கன்பட்டி சித்தருடைய போற்றின்னு 3 முறை பதிவிட்டு மனதார சித்தரை வணங்கி வழிபட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் படிப்படியாக விலகிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற முருகனுடைய ஆலயங்களில் ஒன்று தாங்க பழனி முருகன். அறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு கோவிலாக பழனிமலை ஆண்டவன் இருக்கார். இந்த பழனிமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிசயமானவர்னு சொல்லலாம். பழனியில இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க கணக்கன்பட்டி ஊர். இந்த ஊரில் வாழ்ந்த சித்தரை பற்றி பார்த்திங்கன்னா, அந்த பகுதியில் இருந்த மக்கள் வியப்பாக சொல்கிறாங்க. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டையும் அழுக்கான வேட்டியை மட்டுமா தான் அணிந்திருப்பாரா. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு தான் எப்போதுமே சுற்றி திரிந்திருக்காரு. அதனை எங்கே சென்றாலும் தூக்கிக்கிட்டே தாங்க போவார். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாலே ரொம்ப கோவப்பட்டு கத்தி அவங்கள விரட்டி அடிச்சிடுவாருங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அதிசயங்களை நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதியை அடைந்துட்டாருங்க. பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா, பழனியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த கணக்கன்பட்டி ஊர். இந்த ஊரில் வாழ்ந்து மறைந்த சித்தர் தாங்க கணக்கன்பட்டி அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதியில் தினசரி தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்துட்டு போகிறாங்க. இங்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைன்னு காலை 7 மணிக்கு தினந்தோறும் சிறப்பு மண்டல பூஜையும் நடத்தப்படுது. இவர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே பரட்டை தலையோடும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டி தாங்க திரிவார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரே கண்ட ஊர் பொதுமக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. பின்னர் இவர் அழுக்கு மூட்டையை கையில் வச்சு சுற்றி திருவதாலேயே இவரை பழனி சுட்டு வட்டாரத்தில் இருந்த பொதுமக்களுமே இவருக்கு மூட்டை சாமின்னு பெயரும் வச்சுட்டாங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுங்க. அதில் ஒன்று பழனி முருகன் கோவில்னு, மற்றொன்று இடுமன் மலைன்னு தெரியும். அதில் இவர் பார்த்தீங்கன்னா இடுமன் கோவிலில் தான் பல வருடங்களாக வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டின ஊரில் சுற்றி திரிந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழி மறைத்திருக்காரு இந்த சித்தருமே. அந்த காரில் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளுமே தன்னுடைய மகனுக்காக வாய் பேச முடியாமல் இருப்பதால் அந்த பழனி முருகனை தரிசனம் செய்ய பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா காரில் இருந்து இறங்க சொல்லியிருக்காரு. பிறகு அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவங்களும் இறங்கியிருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தரும் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லாமல் ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியும் அவங்க குடும்பம் முழுவதுமே ஒரு சுத்த சைவ குடும்பத்தினராக இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடிச்சிக்கிட்டே இந்த பிரியாணி வாங்கி வந்திருக்காங்க. பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தரும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணியும் தடுமாற்றத்தோடு வாங்கி சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி பொட்டலம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் அனைவருமே பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய காலை விழுந்து வணங்கிட்டு பழைய நோக்கி சென்றிருக்காங்க.
அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போது அவங்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கு. அதனை பார்த்த அந்த வாய் பேசாத சிறுவனும் பார்த்தினா ஆமா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கிட்டா. இதுவரை அந்த சிறுவன் வாய் பேசாமல் இருந்து அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதைக் கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. பின்னர் அவங்க முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றிருக்காங்க. இதன் பிறகு கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்ததுன்னு எண்ணற்ற மக்கள் சொல்லி வந்திருக்காங்க. அந்த வகையில இந்த சித்தரை பார்த்தீங்கன்னா இவருடைய ஜீவ சமாதியில சென்று தரிசித்து வந்தாலே பல நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் ஏற்பட்ட மாற்றத்தால் அருள்வாக்கின்படி 5 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி கிரகநிலை மாற்றத்தால் மேஷராசி நண்பர்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோடு இருந்து வந்த பகை இனி மாறும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் இனி வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் இந்த உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலை மாறுங்க. தர்ம சிந்தனை உண்டாகும். பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது குறையும். பண வரத்து மன மகிழ்ச்சியை தருங்க. எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவங்களோடு சந்திப்பு உண்டு. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் நன்மை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி உண்டு. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை பளு வீண் அலைச்சல் குறையுங்க. எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து உண்டு. சாமர்த்தியமான பேச்சாளர் நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு கிரகநிலையால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டுங்க. இதுவரை உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மீட்டு சூழ்நிலை பொறுத்தவரை சாதகமான பலனை தரும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. பணமும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அமையும். இந்த நேரத்தில் முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். பயணம் சுகமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் செலவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சக ஊழியர்களோடு வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருந்தீங்கன்னா செல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பாக நடத்த முடியும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய மகர நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கின்படி உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுது. உங்கள் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இனி அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கிடுங்க. ராசிநாதனுடைய சூரியனுடைய சஞ்சாரத்தால் பணபரத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தோய்வு நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாம இருப்பதும் நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளுங்க. கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலதிகாரியுடைய அனுசரை உங்களுக்கு கிடைக்கும். தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை சேரும். வீண் தலையீடு எதிலும் வேண்டாம். நண்பர்களாக இருப்பவங்க கூட இந்த நேரத்தில் விரோதிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதால் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தோய்வு நிலை நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுதுங்க. மற்றவங்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உண்டு. பணவரத்து இனி தாராளமாக இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபத்தை பெறுவீங்க. மனதில் தைரியமும் பிறக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெறுவீங்க. உயர்மட்ட பதவியில் இருந்தீங்கன்னா உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக தாங்க நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். பதவி உயர்வு இந்த நேரத்தில் உண்டு. குடும்பத்தில் இருப்பவங்களோடு கோபப்படாமல் இந்த நேரத்தில் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம்.
உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்தில் மனஸ்தாபம் நீங்கும். எண்ணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவங்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த விழா பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி 5 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.